போன வீடியோவில் எப்படி சுலபமாக வீட்டிலேயே பன்னீர் தயாரிக்கிறதுன்றதை பார்த்தோம். அந்த தயாரித்த பன்னீரை கொண்டு நிறைய உணவு முறைகள் நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி சில்லி கார்லிக் பன்னீர் இது தான் நான் இன்றைக்கி செய்தேன் வீட்டில். இதுக்கு பன்னீரை தேவையான வடிவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மிளகு பொடி, இதோட உப்பு, இஞ்சி, பூண்டு, நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம், எலுமிச்சம்பழ ஜூஸ், இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி ஒரு தட்டில் கொட்டி பரத்தி ரெடியாக வச்சுக்கணும். நறுக்கின இந்த பன்னீர் துண்டங்களை இதில் இந்த மசாலா பேஸ்ட்டில் நல்லா புரட்டி வச்சுக்கணும். மேலாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை கூட தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இந்த பன்னீர் துண்டங்களை இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நெய் இல்லை வெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எண்ணெய் கூட சேர்த்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த பன்னீர் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துனாக்க நமக்கு சில்லி கார்லிக் பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு இதை ஒரு ஸ்நாக்காக சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், ஒரு டீ டைம் அந்த டைமில் சாப்பிடலாம், இல்லைன்னா காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் சத்து நிறைய தேவைன்னு நமக்கு இப்போ அடிக்கடி நம்ம எல்லா இடத்துலையும் படிக்கிறோம் இல்லையா? நம்ம இந்த மாதிரி விதத்தில் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த பன்னீர்.